வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கும் ரிட்டையரான பென்ஷனர்ஸ்க்கும் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் 1/7/2021 30/6/2025 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 ஆண்டு காலத்தை ஒரு பிளாக் இயராக பிரிச்சிருப்பாங்க. பென்ஷனர்ஸை பொறுத்த வரைக்கும் 1/7/2022 30/6/2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 ஆண்டு காலத்தை ஒரு பிளாக் இயர்னு பிரிச்சிருப்பாங்க. சரி, இப்போ இந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான மருத்துவ காப்பீட்டு திட்டம் நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஹெல்த் ஃபண்டு ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அதுலேயும் என்னென்னா, சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்கிட்டருந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து சந்தா தொகையாக பிடிப்பாங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து ஒரு கார்பஸ் ஃபண்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, சர்ஜரி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், முதல்ல அவருடைய சொந்த பணத்திலிருந்து தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மீட் அவுட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பில்லெல்லாம் வாங்கிட்டு வந்து அவருடைய ஆஃபீஸ் மூலமாக ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு கிளைம் பண்ணணும். அந்த கிளைம் எங்கே அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னால், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ்க்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் எதெல்லாம் அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, அப்புறம் எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி வரும் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி அவருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ணணும்னு சொல்லி கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு அனுப்புவாங்க. ஏன் அவருக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்னால், அந்த கார்பஸ் ஃபண்டை வந்து அவர் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ அவர் அந்த கார்பஸ் ஃபண்டில் எவ்வளோ பணம் இருக்குது, இந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ சேங்ஷன் பண்ணணும், போதுமான அளவு காசு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு சர்டிஃபிகேட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவார். அதை ஸ்க்ரூட்டினை பண்ணி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜிஓ இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபண்டு சேங்ஷன் பண்ணி ஜிஓ இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஜிஓவை பேஸ் பண்ணி சிடிஏ அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு செக்கை இஷ்யூ பண்ணுவார். இப்போ இவ்வளவு ப்ராசஸும் அதில் இருந்துச்சு. இது வந்து என்னென்னா டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக பார்த்தாங்க. ஒரு கிளைம் வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆச்சு. சில கேஸுகளில் வருஷக்கணக்கெல்லாமே ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணுறோமோ அது முழு அமௌண்ட்டும் நமக்கு வராது. ஒருத்தர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக 1 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு 50,000 60,000 தான் கிடச்சிது. இப்போ இது எல்லாமே வந்து டிஃபெக்ட்டு, குறைபாடுகள் இருக்குது இந்த ஸ்கீமில், அதனால் மாற்று திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் போச்சு. இப்போ இதையெல்லாம் கவர்மெண்ட்டு கன்சிடர் பண்ணி 2008 இந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு 4 வருஷத்தையும் ஒரு பிளாக் இயர் அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. சரி, இப்போ இந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் அல்லது ரிட்டையரான பென்ஷனர்ஸ் ஆகட்டும் கம்பல்சரியாக இதில் வந்து உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் சம்பளத்திலிருந்து மாதம் மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி பென்ஷனர்ஸுடைய பென்ஷன்ஸிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக ரெக்கவரி பண்ணிவிடுவாங்க. இதில் ஒன்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சிபிஎஸ் ஸ்கீம்லேருந்து ரிட்டையர் ஆகக்கூடிய எம்ப்ளாயீஸ் இதில் சேர்றதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் அதில் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் பணியிலிருந்து ஓய்வு பெறும் பணியாளர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்குறாங்க. வேணும்னா சேர்ந்துக்கலாம், வேண்டான்னு சொன்னால் போய்க்கலாம். இப்போ ஆப்ஷன்லாம் கொடுத்து ஒருத்தர் சேர்ந்துடுறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு சில கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் வருஷம், அதாவது ஒரு பிளாக் இயரில் 4 வருஷம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் முதல் வருஷத்தில் இருக்கக்கூடிய ஜூலை மாதத்தில் அந்த முதல் ஆண்டுக்கான மொத்த சந்தா தொகையும் அவர் வந்து முன்னாடியே கட்டிடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முதல் வருஷத்துலேயே அவர் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்து இந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் வரக்கூடிய பெனிஃபிட்டை வாங்கிட்டாருன்னு சொன்னால் மற்ற 3 வருஷத்துக்கு உண்டான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டையும் அவர் வந்து
கட்டி தான் ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் வச்சுருப்பாங்க. சரி, இப்போ இதுலேயும் சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்த பணம் எவ்வளோ செலவு பண்ணாரோ அது எல்லாமே வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகிறதில்ல. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, கண்ணில் ஒரு சர்ஜரி பண்ணுறோம், கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறோன்னு சொன்னால் இப்போ கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜில் 30,000 ரூபாய்க்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து 40,000லேருந்து 50,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவார் ஒரு கண்ணுக்கு. கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறாருன்னு சொன்னால் அதிகபட்சம் 50,000 ரூபா செலவு பண்ணுறாருன்னு சொன்னால் இன்சூரன்ஸில் வந்து 30,000 தான் கவரேஜ். அப்போ 20,000 ரூபா அவர் வந்து கையிலேருந்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த ஸ்கீம்லேயும் அந்த டிஃபெக்ட் தொடர தான் செய்யுது. இப்போ இதுக்கு இன்னொரு ப்ரொவிஷனும் வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி எக்ஸஸாக 20,000 ஒருத்தர் செலவு பண்ணிட்டாருன்னு சொன்னால் அதை வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு கேட்கலாம். அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸல் கமிட்டி வச்சுருக்குறோம். அவங்களுக்கு அந்த பில்லெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சு அவங்ககிட்ட நீங்கள் அந்த கிளைம் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து ஒரு டைம் ஃப்ரேமெல்லாம் வைக்கிறாங்க. 30 நாளுக்குள்ளெல்லாம் ஃபண்டு சேங்ஷன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியமில்லாததாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பழைய ஸ்கீமை காட்டிலும் ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். எப்படின்னு சொன்னால், பழைய அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஹெல்த் ஃபண்டு ஸ்கீம் அதன்படி பார்த்தோம்னாக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்கூட்டியே வந்து அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மீட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டு கிளைம் பண்ண முடியும். பட் இந்த நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கார்டை காட்டினாலே போதும், உங்களுக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க. இப்போ மிட் நைட்டில் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிஷனுக்கு போகிறோம். சப்போஸ் நம்ம வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இல்லைன்னு சொன்னால், இப்போ 2 லட்சம் ரூபா அட்வான்ஸை கட்டுங்க, அப்போ தான் அட்மிஷன் போட முடியும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வருதுன்னு சொன்னால், அந்நேரத்துக்கு போய் நம்ம 2 லட்சம் ரூபாய் பரட்டிக்கிட்டு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணணும், ரிலேட்டிவ்க்கு ஃபோன் பண்ணணும். அப்புறம் நம்ம வீட்டு குடும்ப அங்கத்தினர்லேயே யார்கிட்ட அந்த அமௌண்ட் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணி அந்த அட்வான்ஸை கட்டினா தான் நமக்கு வந்து அட்மிஷன் போடுவாங்க. பட்டு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கவரான ஒரு எம்ப்ளாயி போகிறாருன்னு சொன்னால், அவர் அந்த இன்சூரன்ஸ் கார்டை காட்டின அடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து அட்மிஷன் போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு அனுகூலம் இந்த ஸ்கீமில் இருக்குது. அதனால் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய எல்லா ஸ்கீம்லேயுமே 100% குறைபாடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நடைமுறை சிக்கல்கள் ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் இருக்க தான் செய்யும். அதை காலப்போக்கில் நிவர்த்தி பண்ணுறதுக்கான சஜஷன்ஸை கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அதில் உள்ள டிஃபெக்டை எல்லாம் நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அந்த திட்டத்தினுடைய 100% பலன்களை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.